இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி ஆகியோரது உருவம் பொறித்த தபால் தலைகளை நிறுத்தி வைக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி தலைமை தபால் நிலையம் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் அதிகமான காங்கிரசார் கைது செய்யப்பட்டனர். வரலாற்றை மாற்றுவதற்கு மத்திய அரசு முயற்சிப்பதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய இணையமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகேயும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி உருவம் பொறித்த தபால் தலைகளை ரத்து செய்து இந்துத்துவா தலைவர்களின் தபால் தலைகளை வெளியிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டினர். ஜவஹர்லால் நேரு அவர்கள் மொழிவாரி மாநிலத்தை உருவாக்கி ஒவ்வொரு பகுதிகளையும் அந்த மொழிக்கும் அந்த இனத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தது அரசியல் சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருப்பது என்பது காங்கிரஸ் கட்சியுடைய நிலை. அந்த அடிப்படையில் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்துவதற்காக உயிர் கொடுத்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களையும் ராஜீவ் காந்தி அவர்களையும் இன்றைக்கு முத்திரையிலே இருந்து நீக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த முத்திரை இடுவதிலே இருந்து அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து இன்றைக்கு போராட்டம் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்துகிறது.